ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் மீல் ப்ரெப் வந்து நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காய் நறுக்கிறது, மாவு அரைச்சி வைக்கிறது சண்டே ஆஃப்டர்நூன் இஸ் ஃபார் தட்னு நான் எப்போவுமே வச்சுருப்பேன். வித்யுத் பிறந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் ஆச்சு. அண்ட் இப்போ பேபி சான்வி குட்டி பிறந்ததுலேருந்து இன்னுமே எக்ஸ்டென்சிவ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் தான் நான் வந்து கிரைண்டரில் மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரசம் அப்படின்னு சொல்லி சமைச்சிக்கிட்டே அந்த வீக்குக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ராமும் வந்து குழந்தைய தூங்க பண்ணிவிட்டு அவரும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பேபி சான்வி வந்து ரொம்பவே சவுண்ட் சென்சிட்டிவாக இருக்காங்க. ஸோ வீக் டேஸ்லேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமைக்க. ஸோ அதனால் பருப்புலேருந்தே வேக போட்டு வச்சு இந்த மீல் ப்ரெப்லாம் வச்சு ஒரு நாள் குழம்பு, ஒரு நாள் ரசம், அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் வெஜ்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் பிசிபெலாபாத், அப்புறம் வந்து பன்னீர் டிக்கா மேரினேட் பண்ணது இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னி இருக்குது, அப்புறம் மாவு இருக்குது, இட்லி தோசை பண்ணிக்கலாம், கிச்சடிக்கு காய் நறுக்கியாச்சு, எல்லாமே பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுல் சமையல் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு, ரசம், காய் கூட்டுன்னு மீல் ப்ரெப்பும் பேக் பண்ணி வச்சாச்சு. யூத் லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, பொட்டேட்டோ எல்லாமும் வேக போட்டு மாவையும் ரெடி பண்ணிட்டு ஆசுவாசமாக உட்காந்து சாப்பிட்டு நாங்களும் ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் என்ஜாய்